ஒரு கிராமத்தில் கண் தெரியாத ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையானவர் என்றாலும் மனதில் அன்பும் நேர்மையும் நிறைந்தவர். கண் பார்வை இல்லாததால் அவருக்கு உதவ யாரும் இல்லாததால் தன் வீட்டருகில் உள்ள சிறிய தோட்டத்தில் காய்கறிகளை விளைவித்து அதை விற்று வாழ்க்கை நடத்தினார். அதே கிராமத்தில் ஒரு திருடன் இருந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களின் உடைமைகளை திருடி பிழைப்பு நடத்தி வந்தான். அவன் கிராம மக்கள் அனைவராலும் வெறுக்கப்பட்டான். அவனுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் கிடையாது. ஒரு நாள் இரவு திருடன் மூதாட்டியின் வீட்டிற்கு திருடச் சென்றான். அவளின் சிறிய வீட்டில் திருடுவதற்கு பெரியதாக எதுவும் இல்லை. ஆனால் திருடனின் கண்களில் பட்டது அவன் கஷ்டப்பட்டு வளர்த்த காய்கறிகள். அவற்றுள் சிலவற்றை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து செல்ல முயன்றான். ஆனால் மூதாட்டியின் கூர்மையான காதுகளுக்கு ஏதோ சத்தம் கேட்டது. யார் அங்கே, என்ன வேண்டும் என்று கேட்டார். திருடன் பயந்து நடுங்கினான். தன்னை யாரும் பார்த்ததில்லை என்று நினைத்திருந்தான். நான் எதுவும் செய்யவில்லை என்று தடுமாறினான் திருடன். மூதாட்டி மெதுவாக சிரித்தார். பயப்படாதே மகனே, நான் உன்னை பார்க்கவில்லை. ஆனால் உன்னுடைய காலடி சத்தத்தை கேட்டேன். நீ பசியாக இருந்தால் என் தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கும் தெரியாமல் திருட வேண்டிய அவசியமில்லை. திருடன் அதிர்ந்து போனான். தான் திருடும் போது பிடிபட்டால் திட்டு கிடைக்கும், அடி விழும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் இந்த மூதாட்டியின் வார்த்தைகள் அவனது மனதை உருக்கின. அம்மா, நான் திருடன் என்று தன்னுடைய உண்மையை ஒத்துக்கொண்டான். மூதாட்டி அமைதியாக கேட்டார். ஏன் மகனே திருடுகிறாய்? உனக்கு வேறு வழி இல்லையா? திருடன் தன் வறுமையை பற்றி பேசினான். அவனுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது என்றும் அதனால் திருடத் தொடங்கினேன் என்றும் கூறினான். மூதாட்டி புன்னகைத்தார். கவலைப்படாதே மகனே, உன்னிடம் உழைக்கும் வலிமை இருக்கிறது. என் கண் பார்வை தெரியாததால் நான் இந்த தோட்டத்தை முழுமையாக பராமரிக்க முடிவதில்லை. நீ எனக்கு உதவ முடியுமா? காய்கறிகளை பறிக்க, செடிகளுக்கு நீர் ஊற்ற, அதற்கு நான் உனக்கு கூலி தருகிறேன். திருடன் கண்ணீர் விட்டான். ஒரு கணம் கூட அவமானப்படுத்தாமல் தன்னை ஒரு மனிதனாக மதித்து வேலைவாய்ப்பு அளித்த அந்த மூதாட்டியின் கருணை அவனை முற்றிலும் மாற்றியது. அன்று முதல் திருடன் தான் மூதாட்டிக்கு உதவியாக தோட்ட வேலைகளை செய்து நேர்மையாக சம்பாதிக்க தொடங்கினான். காலப்போக்கில் அவன் திருடும் பழக்கத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டான். அவனது நேர்மையையும் கடின உழைப்பையும் கண்ட கிராம மக்கள் அவனுக்கு வேறு வேலைகளையும் கொடுத்தனர். அந்த கண்பார்வையற்ற மூதாட்டியின் அன்பு ஒரு திருடனின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. அவன் அந்த மூதாட்டியை தனது தாயாகவே மதித்து வாழ்நாள் முழுவதும் நன்றியுணர்வோடு பார்த்து கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே.